திரும்பவே எடுத்துரும். முதல்ல ஒரு பேசிட்டோம், நம்ம டச் பண்ணிட்டோம், நம்ம ஆளுகளுக்கும் இதாக இருக்கணும். இன்றைக்கு பேசுகிறாருண்ணே. பேசும்போது என்ன சொல்கிறாருன்னா, அவங்க கேள்வி கேட்க ஆரம்பிக்கும்போது ஒரு விஷயத்தை கேட்டாங்க. சீமான் அவர்களையும் விஜய் அவர்களையும் நீங்கள் வந்து இது மாதிரி ஆர்எஸ்எஸ் பிள்ளைகள் குழந்தைகள்னு சொல்லி சொன்னீங்க. அதுக்கு சீமான் செம்மையாக கொடுத்தாரு ஒரு வார்த்தை. ஆமாம், என்ன டெலிவரி பார்த்தது எங்கள் அண்ணன் தான் சொல்லிட்டு விட்டார். அண்ணாமலை அவர்கள் சொல்லும்பொழுது திருமாவர்கள் வந்து யாரோட பிள்ளை அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது, நான் பெரியாரின் அம்பேத்கரின் பிள்ளை, அதனால தான் திமுகவோட ஒட்டி உரசிட்டு இருக்கேன். திமுக வீழ்த்துறது வந்து பெரியார் அம்பேத்கர் கருத்துக்களை வீழ்த்துறதுக்கு சமம், அதனால நாங்கள் விட மாட்டோம், அதுக்காக கூட நிற்போங்கிற வார்த்தையை சொல்லியிருக்காரு. இந்த கருத்தை முதல்ல எப்படி பார்க்குறது? திமுக வீழ்த்துறது பெரியார் அம்பேத்கர் இதுன்னா நான் சொன்ன ஆணவ படுகொலை தான் நான் வருவேன். சமூக நீதின்னு சொல்கிறீங்க. சமூக நீதியில் முக்கிய கூறு வந்து எளிய மக்களுக்கும் ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களுக்காக நிற்பது தான் சமூக நீதி அரசனுடைய கடமை. இன்றைக்கி காலையில் என்ன நடந்தது பிராட்வேல? அவர்கள் யார்? ராம்கே யார்? அப்போ ஒரு நிறுவனம், தனியார் நிறுவனத்துக்காக தான் இவர்கள் இன்றைக்கி வீதியில் இறங்கி போராடுற நிலைமை. அவர்கள் வேலை போச்சு. இந்த ரவிக்குமார் இறந்து போயிட்டார். திருமாவளவன் அந்த ரவிக்குமாருக்காக என்ன பண்ணார்? பெரியாரும் அம்பேத்கரும் அப்போ எங்கே போனாங்க? குறைந்தபட்சம் அந்த ரவிக்குமார் குடும்பத்தை போய் பார்த்தாங்களா? யாருமே இல்லைன்னு. அவ்வளோ பெரிய லெவலில் படம். சண்முகம் போய் பார்த்தாரா? செங்கோடி சங்கம் போயிருக்கோம். இவர் எதாவது பண்ணாரா? அப்போது இந்த மாதிரி விவகாரங்கள் போராடுகிற நர்ஸுகள் யார்? செவிலியர்கள் யார்? இன்றைக்கு போராடுகிற பல பேர் இந்த அரசுக்கு எதிராக போகிற இடைநிலை ஆசிரியர்கள் யார்? ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்கள். நீங்கள் என்ன பண்ணுறீங்க? எல்லாத்தையும் செஞ்சிடணுமா? எல்லாத்தையும் செய்ய முடியுமா அப்படின்னா நீங்கள் தானேங்க பேசுனீங்க. அப்போ ஏன் சொன்னீங்க 505? 505 நான் வேறு 30 நினச்சினுக்கிறேன். எவ்வளோ நினச்சா என்ன? எண்ணிக்கை இருந்தா என்ன? அப்போ 505 505 555 மாதிரி இது. அப்போ 505 கோரிக்கைகளில் ஏன் சொன்னீங்கன்னு கேட்குறேன். சொல்கிறதான் செய்வோம்ல, அதை மட்டும் சொல்லுங்கள். செஞ்சிருக்க வேண்டியதானே? சொல்கிறத தான் செய்வோம், சொல்லாததையும் செய்வோம். அதான் இதெல்லாம் மூச்சு மூட்டுற அளவுக்குன்னா இதுதான். இப்போ மூச்சு மூட்டுற அளவுக்கு ஆட்சி நடத்துகிற இவர்கள் பெரியார் அம்பேத்கர் ரைட்டு. பெரியார் அம்பேத்கர் வந்து ஒவ்வொரு காலகட்டத்திலையும் உங்களுக்கு கூடும் குறையுமா? 1999 to 2004 எங்கே போனாங்க? 5 வருஷம் லீவ் விட்டாங்களா பெரியாருக்கு அம்பேத்கர்? அதை மறைக்கப்பட்ட பக்கங்கள், அது மறைக்கப்பட்ட கோத்ரா கலவரம் அப்போ பெரியார் அம்பேத்கர் எங்கே போனாங்க? அதோட நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணுமாங்களே, அதே தான், நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணும்.